துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில யாரால, எந்த ராசிக்காரங்களால உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும், பெரிய இழப்பு ஏற்படும், எந்த ராசிக்காரங்களால உங்களுக்கு லாபம் ஏற்படும், பெரிய வெற்றியும் வருமானமும் கிடைக்கும், எந்த ஒரு துறையில, எந்த ஒரு வேலையில, எந்த ஒரு தொழில லாபம் ஏற்படும், நஷ்டம் ஏற்படும், எந்த ஒரு கிரகத்தினுடைய தசாபக்தி நடக்கும்போது பெரிய அளவு ஜாக்பாட் யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் இன்றைய பதில பார்க்க போறோம். பிரம்மன் எழுதிய விதி கணக்கில் லாப நஷ்ட கணக்கை நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய பிறப்பின் அடிப்படையில, உங்களுடைய ராசியின் அடிப்படையில வரக்கூடிய லாப நஷ்டம் எந்த விஷயத்துல பார்த்துருவோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி பக்ர பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆஃப் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படின்னா நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, இந்த 2026 வருடத்தில் 7.5 சனி மற்றும் ராகுகேதுடைய தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கிறீர்கள். உங்களை துலாம் ராசிக்கு 10ஆம் என கடகத்துல குருவான் உச்சமடைந்திருக்கிறார். இந்த 2026 தொழில் மற்றும் வேலையில கூடுதல் கவனம் தேவை. புதிய தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிச்சு பார்த்து நீங்க செய்யுங்க, சரிங்களா? ஸோ கர்மா ஸ்தானத்தில் குருவான் இருக்கனால கடமைகள் முடியும் இந்த வருடத்துல, சரிங்களா? உங்க பிள்ளைகளுக்கு அல்லது உங்க கூட பிறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், சுப செலவுகள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு இந்த 2026. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல லாப நஷ்ட கணக்கை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில யாரால, எந்த ராசிக்காரர்களால லாபம் உண்டு, நஷ்டம் உண்டு, சரிங்களா? யார் கூட சேர்ந்தா நஷ்டம் இருக்கும், யார் கூட சேர்ந்தா லாபம் இருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுல ஜோதிடத்தில் முதல்ல சொல்லப்படுவது 2ஆம் வீடு தான் தனஸ்தானம். அதாவது கையில பணங்காசு இருப்பை சொல்லக்கூடிய வீடு 2ஆம் வீடு, சரிங்களா? அப்போ துலாமிற்கு 2ஆம் வீடு எதுனா விருச்சிகம். அதற்கு அதிபதி யாரு? செவ்வாய். அந்த செவ்வாய் 10ஆம் வீடான கடகத்தில் நீசம் அடைகிறார், பலம் இழந்து போறாரு, அங்கதான் 0 ஆகிறாரு. அப்போ உங்க வாழ்க்கையில கடக ராசியிலோ அல்லது கடக லக்னத்திலோ பிறந்தவர்கள் இருந்தால் அவர்களால பெரிய இழப்பு நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய கஷ்டத்திற்கு நஷ்டத்திற்கு பெரும் இழப்புக்கு அவங்க நேரடியாக மறைவாக காரணமாக இருந்துருவாங்க. அவங்க நல்லவர்களாகவே இருந்தாலும் அவங்களால ஏதேனும் ஒரு இல்லை பெரிய பொருளாதார சிக்கல்களை நீங்க மாட்டுவீங்க, பெரிய பணப்பிரச்சனைகள் நீங்க மாட்டுவீங்க, பண இழப்பு அவர்களால் ஏற்படும், சரிங்களா? அதே போல உங்க வாழ்க்கையில சந்திர திசையோ அல்லது சந்திர புத்தியோ நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த நேரத்துல பெரிய பிசினஸ் ரீதியான லாஸ், வேலை ரீதியான இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. பெண்கள் சம்பந்தப்பட்ட சமாச்சாரத்தால் இழப்புகள் ஏற்படும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அதுலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்க இருக்கணும். ஸோ மேலும் அந்த சந்திர திசை நடக்கும்போது திடீர்னு உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்க நபர் தவறி போவாங்க, அல்லது விலகி போவாங்க, அல்லது பிரிஞ்சு போவாங்க. அதனாலையும் பொருளாதார சிக்கல், பணப்பிரச்சனை நீங்க மாட்டிக்குவீங்க. பார்ட்னர்ஷிப்லாம் பிரேக் ஆகுது, அந்த ஒரு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு, சரிங்களா? அதே செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் அடைவார், ஓகேங்களா? அப்போ உங்க வாழ்க்கையில மகர ராசியிலோ மகர லக்னத்திலோ பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்க மூலமா உங்களுக்கு பெரிய அளவு லாபங்கள் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சொத்து பத்து சேர்க்கறதுல, உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறதுல அவங்களுடைய பங்கீடு, தலையீடு, உதவி கண்டிப்பா இருக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய படிப்புக்கு முக்கியமான ஒரு உறுதுணையாக அவர்கள் இருப்பாங்க. நீங்க அடையக்கூடிய வெற்றிக்கும் லாபத்திற்கும் அவருடைய தொடர்பு இருக்கும். அப்போ துளாராசிக்காரங்க ஒரு தொழில் ரீதியா, வேலை ரீதியா, ஒரு பார்ட்னர்ஷிப்பா மகர ராசிக்காரங்க தாராளமா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அவர்கள் மூலமாக சொல்லித்தரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு, சரிங்களா? ஸோ அவங்களுக்கு கிடைச்சாலும் மிஸ் பண்ணிடுறாங்க. அதே போல உங்க வாழ்க்கையில சனி திசையோ அல்லது சனி புத்தியோ நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் தொழில் வேலைக்கு அமோகமா இருக்கும், நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். அந்த ஒரு இடத்துல அசையாத சொத்துக்கள் உங்களுக்கு உருவாகும். அப்போ சனி திசை நடக்குன்னா கண்டிப்பா வாய்ப்பை பயன்படுத்திங்க. தொழில் வேலையில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். மேலும் ரியல் எஸ்டேட் வியாபாரம், மறைமுகமான வேலை தொழில், பூர்வீகமான ஒரு தொழில், அப்பா அம்மா பார்த்த ஒரு வேலையோ தொழிலோ, அதனால பெரிய லாபங்களும் பார்க்க முடியும். கால்நடை வளர்ப்பு, விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில், உணவு சம்பந்தப்பட்ட தொழில், ஹோட்டலு அல்லது விவசாயம், இதை வச்சு நடத்துறவங்களுக்கு பெரிய அளவு நன்மைகள், லாபங்கள் உண்டு. அந்த தொழில் நிரந்தரமா அமையக்கூடிய, ஸோ அந்த தொழில் பண்ணுறவங்க தாராளமா நீங்க தொடர்ச்சியா நீங்க பண்ணலாம், சரிங்களா? அடுத்தபடியா ஜோதிடத்துல சொல்லப்படுது 11ஆம் வீடு. 11ஆம் வீடு லாபஸ்தானம்.
அப்போ துலாமிற்கு 11ஆம் வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா சிம்மம், அதற்கு அதிபதி சூரியன். ஓகேங்களா? அந்த சூரியன் உங்களுடைய துலாமிற்கு 7ஆம் வீடான மேஷத்தில் உச்சமடைவார். ஓகேங்களா? அப்போ மேச ராசியிலோ மேச லக்னத்திலோ பிறந்தவங்க இருந்தா அவங்களையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்களால பெரிய லாபம் உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும், பெரிய அச்சீவ்மெண்ட் உங்களால பண்ண முடியும். நீங்க அடையக்கூடிய மிகப்பெரிய வருமானத்திற்கு அவங்க ஒரு காரணமா இருப்பாங்க. தொழில் மற்றும் மேலதிக பார்ட்னர்ஷிப்பா அவங்களையும் நீங்க சேர்த்துக்கலாம். ஆக மொத்தம் மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் அல்லது மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பா அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்களோட தொடர்பை தக்க வச்சுங்க. அவங்களால பெரிய லாபங்கள் உங்க வாழ்க்கையில சந்திக்க முடியும். அதே போல துளாராசிக்காரங்க இடத்துல நிலத்துல இன்வெஸ்ட் பண்றது, ரியல் எஸ்டேட் வியாபாரம் பார்க்கறது அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையோ தொழிலோ அமையிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படி வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஸோ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு டைப்ல ஒரு தொழில் பிசினஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பெரிய லாபங்கள் உங்களுக்கு உண்டு, அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே உங்களுக்கு இல்லை. சரிங்களா? ஸோ இதுல மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது, அதே சூரியன் உங்களுடைய துளாராசியிலிருந்து நீசமடைகிறாரு. அப்போ உங்களோட வாழ்க்கையில இன்னொரு துளாராசிக்காரங்க உங்களோட உறவா அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்களால உங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படும். உங்களுக்கு வரக்கூடிய பணம் காசு லாபத்துல அவங்க பங்கீடு போட்டுக்குவாங்க. ஸோ அதனால் அவர்களால் சில நஷ்டங்கள் விரயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ அப்போ இன்னொரு துளாராசிக்காரருக்கான கண்டிப்பாக நீங்கள் கவனத்தோடு இருக்கணும், அவங்களுடைய பொருளாதாரம் அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில். சரிங்களா? மிக முக்கியமான முறையில் குரு திசையோ குரு புத்தியோ நடக்குன்னா அந்த காலகட்டத்தில் பெரிய பணம் இழப்பு அப்படின்றது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடன் பிரச்சனை மாட்டிக்கிறதுக்கும் தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை மாட்டிக்கிறதுக்கும் அதனால விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதில் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும். அதே போல கடன் கொடுக்கிறது அல்லது கூட பிறந்தவங்களுக்காக சில பணங்காசு செலவழிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துல பெரும் இழப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அதுக்குண்டான சான்சஸ் அதிகமான முறையில் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? அதுவே பரம்பரை தொழில் பூர்வீக தொழிலால் லாபங்கள் உண்டு. சரிங்களா? அதே போல உங்களுடைய மேலதிகாரிகள் அல்லது அரசாங்க வேலை பார்ப்பவர்கள் அல்லது அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் தொடர்பு இதெல்லாம் ஏற்படுத்தினா பெரிய லாபங்கள் உங்களுக்கு எப்போதுமே உண்டு. இந்த துறைகளும் தாராளமா நீங்க தலையில் வச்சுக்கலாம். ஸோ மிக முக்கியமான முறையில் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி திசை அல்லது சுக்கிர திசை நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த காலகட்டத்தில் பெரிய லாபங்கள் தொழில் வேலை ரீதியான முறையில் கிடைக்கும். ஸோ அந்த திசாபுத்தி அது சுக்கிர புத்தி நடந்தாலும் சரி சனி புத்தியே நடந்தாலும் சரி அந்த புத்தி நடக்கும்போது கூட பெரிய லாபங்கள் வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துல நீங்க தாராளமான முறையில் தொழில் வேலையில் இன்வெஸ்ட் பண்ணால் பெரிய லாபங்களை பார்க்க முடியும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கிரிப்டோ கரன்சி, திடீர்னு ஒரு லாட்டரி டிக்கெட்ல ஒரு புதையல் கிடைக்கிறது, லாட்டரி டிக்கெட்ல சீட்டு விழுகிறது போன்ற விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த அதிர்ஷ்ட துளாராசிக்காரர்களுக்கு உண்டு, அதெல்லாம் எந்த மாற்று கருத்து. ஸோ இதெல்லாம் தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்களுடைய தாய் தந்தையர் செய்ய வேண்டிய கடமை, உங்களுடைய கூட பிறந்தவங்க செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் உங்கள் தலைமையில தூக்கி போட்டு பொறுப்பை தூக்கி போட்டு சுமந்தீங்கன்னா அதில் பெரும் பண இழப்பு உங்களுக்கு ஏற்படும். சரிங்களா? ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல். அதே போல் தொழில் ரீதியாக உங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ பார்ட்னர்ஷிப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. தொழிலில் ஏமாறாமல் இருக்கணும். இந்த தொழிலில் எப்பங்க ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா அந்த சந்திர திசையோ அல்லது சந்திர புத்தியோ நடக்கும்போது தொழிலில் ஏமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனம் தேவை துளாராசிக்காரங்க. ஸோ மேலும் எனக்கு இந்த தொழில் அல்லது வேலை எந்த ரீதியாகவும் எனக்கு பொருளாதார பிரச்சனை வரக்கூடாது, பண இழப்பு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா துளாராசிக்காரர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தெய்வம் காமாட்சி. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக சனிக்கிழமை அன்று அல்லது வளர்பிறை பஞ்சமி திதி அன்று காமாட்சி அம்மனுக்கு கரும்பு சாற்றால் அபிஷேகம் செய்கின்ற பொழுது பெரிய அளவு நன்மைகள் நடக்கும். அதே போல எறும்பு புத்து இருக்கும் இல்லையா, எறும்புகளுடைய இது அந்த நாட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இனிப்பு வகையை சனிக்கிழமை என்று எறும்புகளுக்கு தானமாக போடுகின்ற பொழுதும் சரி பெரிய ஒரு செல்வத்தை உங்களுடைய வருமானத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். ஸோ வாரந்தோறும் தவறாமல் உங்களால் முடிஞ்ச அளவு அந்த மாதிரி எறும்புகளுக்கு தீனி போடுறத தவறாமல் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க. சரிங்களா? அதில் காமாட்சி அம்மனை தொடர்ச்சியாக வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சனிக்கிழமை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் குறிப்பிட்டு காமாட்சி அம்மனுக்கு அமாவாசை அல்லது பௌர்ணமி தினத்தன்று பச்சை பட்டாடை உடுத்தி உங்கள் பேருக்கு அர்ச்சனைலாம் செஞ்சுக்கிறது உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு மிகுந்த சிறப்பான முறையில் இருக்கும். சரிங்களா? தவறாமல் அந்த பண்ண உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அனுபவத்தில் பார்ப்பீங்க. பெரிய அளவு நஷ்டத்தில் இருப்பவர்கள் கூட முன்னேற முடியும், அந்த நஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கை பொருளாதார முன்னேற்றத்தை அந்த காமாட்சி அம்மன் உங்களுக்கு அருள்வார். தவறாம வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மாற்றம் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இருந்திப்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.